ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1790 பகுதி. ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் 10 7ஆம் திருமொழி. மலைநாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளவாள் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளிய 7ஆம் திருமொழி 8ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். பொதுமக்களை திரிந்த அறிவுடையவர் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னார் அல்லவா. இந்த உடல் நிலையானது, இந்த உடல் நிலையானதை வைத்துக்கொண்டு இந்த உடலால் நாம் வேணும் என்கின்ற இன்பங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அறிவில்லாதவர்கள், அறிவு திரிந்தவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் என்பத காரணத்தை இந்த பாசுரத்திலே அருளுகிறார் திருமங்கை ஆழ்வார். மஞ்சு சேர் வான் எரி நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்ற அஞ்சு சேர் ஆக்கையை அரணம் அன்று என்று உயக்கருதினாயேல் சந்து சேர் மென்முலை பொன் மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. சந்து சேர் மென்முலை பொன் மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்கிறதுதான் இன்றைய பாசுரம். மஞ்சு சேர் வான், மேகங்கள் உலவக்கூடிய வானம், எரி தீ நீர் நிலம் கால், கால் என்றால் காற்று, கால் இவை மயங்கி நின்ற அஞ்சு சேர் ஆக்கை, இந்த ஐந்தும் சேர்ந்ததுதான் இந்த யாக்கை உடல். இந்த யாக்கையை அரணம் அன்று என்று உயக்கருதினாயேல் சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவையும், சந்தனம் பூசப்பட்ட மென்மையான முலைகளையுடைய மலர்பாவை திருமகள், தாமரை மலரிலே இருக்கக்கூடிய திருமகளும் எம்பெருமானாகிய தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்று இந்த பாசுரம் கூறுகிறது. மேகங்கள் உலவக்கூடிய வானம் முதலிய ஐம்பூதங்களின் கலப்பாகிய மயக்கமாய் நின்ற ஐம்பூத படைப்பான உடல் நமக்கு பாதுகாவல் அல்ல என்று கடைத்தேற நினைத்தாயானால், அதுதான் முதல் 2 வரி சொல்கிறது. மஞ்சு சேர் வான் எரி நீர் கால் நிலம் கால் இவை மயங்கி நின்ற அஞ்சு சேராக்கையை அரணம் அன்று நமக்கு பாதுகாப்பு அல்ல, அரணம் என்றால் பாதுகாப்பு, காப்பது இல்லை என்று எண்ணி கடைத்தேற நினைத்தாயானால் சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவையும், சந்தனத்தாலே அழகுறுத்தப்பட்ட மெல்லிய தனங்களை உடைய பெரிய பிராட்டியும் தாமும், அவளுக்கே ஏற்ற பெருமானாகிய தாமும் நாள்தோறும் நிலையாக தங்கியிருக்கும் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. நெஞ்சே, மேகங்கள் சேர்ந்த வானம் நெருப்பு நீர் நிலம் காற்று ஆகிய இப்பஞ்சபூதங்களும் கூடியுள்ள உடலை பாதுகாப்பானதல்ல என்று கருதி பிழைத்து போக நினைத்தாயானால் மெல்லிய தனங்களை உடைய பெரிய பிராட்டியாரும் தாமுமாக எப்போதும் கூடி வாழும் இடமான திருவல்லவாழிலே பொருந்த பார் என்று நெஞ்சுக்கு உபதேசம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். நெஞ்சமே, நிலம் நீர் தீ காற்று விசும்பு ஆகாயம் என்கின்ற பஞ்சபூதங்களையும் சேர்த்து செய்யப்பட்டதுதான் இந்த உடல். அப்படி சேர்த்து செய்யப்பட்டதாகையாலே பஞ்ச பௌதிக பிண்டம் என்று வழங்கப்பட்டு வருகிறது இந்த உடல். அது நமக்கு காப்பன்று, அது நம்மை காக்காது. ஆத்மாவை கொண்டே நாம் கடைத்தேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பாயானால் புருஷகாரத்திற்கு பரிந்துரை செய்வதற்கு வேறோரிடம் தேடி போக வேண்டாதபடி பெரிய பிராட்டியாரும் தானுமாக எம்பெருமான் நித்திய சந்நிதி செய்து கொண்டிருக்கும் இடமான திருவல்லவாழிலே சென்று பொருந்த பார் என்று கூறுகிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரை. மஞ்சு சேர் வான் எரி நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்ற அஞ்சு சேர் ஆக்கையை அரணம் அன்று என்று உயக்கருதினாயேல். மேகங்கள் தவழக்கூடிய வானம்
ஒளிப்பொருள்கள், நீர் தத்துவம், நிலம், காற்று இவையாய் கொண்டு ஐம்பூத படைப்பாய் நின்றதாய் வளருகின்ற இந்த உடலை இது நம்மை காப்பாற்றுவது அல்ல என்று உள்ளத்திலே கொண்டு பல பொருள் கூடி ஒன்றானது மீண்டும் பலவாய் பிரிந்து போகும் என்று உணர்ந்து நீ தீங்கிலிருந்தும் தப்பிச் செல்ல கருதினால் இந்த ஐந்தும் சேர்ந்துதான் ஒன்றாகி இருக்கிறது, ஒரு உடலாகி இருக்கிறது. ஆகையாலே எப்போது பல பொருள் கூடி ஒன்றாயிற்றோ மீண்டும் அது பலவாய் பிரிந்து போகும் என்பதை உணர்ந்து இந்த தீங்கிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து நீ தப்பிச் செல்ல கருதினால் சந்து சேர் மின்முலை பொன்மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. இனிமையே வடிவானவளாய் சந்தனத்தால் ஒப்பனை செய்யப்பட்ட மென்மையான திருமுலை தடங்களை உடையவளாய் பொற்றாமரையை இருப்பிடமாக உடையவளான பெரிய பிராட்டியாரும் அவளுக்கு தகுதியான எம்பெருமானாகிய தாமும் ராகவோர்ஹதி வைதேகிம் ராமன் சீதைக்கு தகுந்தவன் என்று சொல்லப்படுவது போல அவன் வரக்கூடிய வழியாக எல்லாம் வந்து நிலையாக உகந்தருளியிருக்கும் திருவல்லவாழில் எம்பெருமான் நம்போன்றவருக்கு கருணை செய்ய வந்திருக்கிறானே என்னும் ஒரு வார்த்தை சொல்லுவதே நீ செய்ய வேண்டிய கடமையாகும். அப்படி எம்பெருமான் நமக்காக கருணை செய்ய இங்கே திருவல்லவாழிலே வந்திருக்கிறான் என்று இருக்கும் பொழுது நாம் அங்கே சென்று சேர வேண்டாமா? அந்த எம்பெருமானை சரணடைய வேண்டாமா? அந்த எம்பெருமானை அடைந்து உய்ய வேண்டாமா? இல்லையா? இதைத்தான் நெஞ்சுக்கு உபதேசிப்பது போல மக்கள் அனைவருக்கும் நமக்கும் சேர்த்து உபதேசிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். மஞ்சு சேர்வான் எரி நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்ற அஞ்சு சேர் ஆக்கையை அரணம் அன்று என்று உயக்கருதினாயேல் சந்து சேர் மென்முலை பொன்மலர் பாவையும் தாமும் நாளும் வந்து சேர் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான் திருவாள் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் மங்கைவேந்தன் கலியன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அபார கருணாசாகரர் அபயப்பிரதராஜர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.